நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு மகாபாரதத்தில் பீமனோட பக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாண்டவர்கள் வனவாசத்தில் காட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இக்காலத்தில் தியானம், பூஜை, ஜெபம் என்று பயனுள்ளதாக கழித்தார்கள். குந்தி தேவி, பாஞ்சாலி, பாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். அதில் பீமன் மட்டும் எப்பொழுதும் படுக்கையில் இருந்து தாமதமாக எழுவான். இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாகவே கலந்து கொள்வான். ஒரு நாள், நீ யானை போல் பலசாலிதான், ஆனால் பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே, உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று கடிந்தார் தர்மர். இதன் பிறகாவது நேரத்திற்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்வான் என்று எண்ணினார். ஆனால் தர்மன் வழக்கம் போல் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்தான். ஒரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணரிடம் அனுப்பி வைத்தார் தர்மர். நகுலன் திரும்பி வந்து, கிருஷ்ணருக்கு நாளை வேறு வேலை இருக்கிறதாம், வேறு நாள் வருவதாக சொல்லிவிட்டார் என்றார். நகுலன், நீங்கள் எல்லாம் கூப்பிட்டால் கிருஷ்ணன் வரமாட்டார், நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று நம்பிக்கையுடன் சொன்னான் அர்ஜுனன். கிருஷ்ணரை நாளைக்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தான் அர்ஜுனன். ஆனால் கிருஷ்ணர் நாளை எனக்கு வேறு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டார். மறுநாள் பூஜையில் அனைவரும் முகவாட்டத்துடன் இருந்தனர். வழக்கம் போல் பீமன் தாமதமாக படுக்கையிலிருந்து எழுந்தான். அப்போது எல்லோரும் ஏன் முகவாட்டத்துடன் இருக்கிறீர்கள் என்று கவலையுடன் கேட்டான். அப்போது தர்மர், கிருஷ்ணரை விருந்துக்கு அழைத்தோம், ஆனால் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டார். பீமன், நான் போய் அவரை அழைத்து வருகிறேன் என்றான். அப்போது அர்ஜுனன், நான் போய் அழைத்தும் வராத கிருஷ்ணர் நீ போய் அழைத்ததும் வந்துவிடுவாரா என்று கிண்டல் செய்தான். பீமன் தன் கதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். போகும்போது பாஞ்சாலி, நீ கிருஷ்ணருக்கு உணவு தயார் செய் என்று கூறிவிட்டு சென்றான். சிறிது தூரம் சென்றவுடன் கதையை வானத்தை நோக்கி வீசி எறிந்தான். கிருஷ்ணரே, என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நீங்கள் விருந்துக்கு வர வேண்டும், வராவிட்டால் நான் வீசிய கதை என் தலைமேல் விழுந்து என் உயிரை விடுவேன் என்று உரக்க கத்தினான். உடனடியாக கிருஷ்ணர் தோன்றி பீமனின் தலைக்கு மேலாக வந்து கொண்டிருந்த கதையை சட்டென பிடித்து கொண்டார். பீமனின் பக்திக்கு அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்துக்கு வர சம்மதித்தார். பீமனோடு கிருஷ்ணர் வருவதை கண்டதும் கேலி செய்தவர்கள் தலை குனிந்தனர். பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிரூபணம் ஆனது. பீமன் தனது பக்தியை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன். தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போது பீமனின் மனம் தூய்மையாகவும் தன்னலம் அற்றதாகவும் பக்தியுடனும் இருந்தது. ஓகேங்க, நான் சொல்கிற சின்ன சின்ன குட்டி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.